Hi friends, welcome to Melba Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி நண்டு குழம்பு. இப்போ வரப்போற ரெய்னி சீசனுக்கு இந்த நண்டு குழம்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் फ्रेंड्स. எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். எங்களுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா Subscribe பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நண்டு குழம்புக்கு தேவையான ingredients நண்டு க்ளீன் பண்ணி காலெல்லாம் இப்படி தனியா எடுத்து வச்சிங்க. வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகு பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாய் பொடி. எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம் फ्रेंड्स. நண்டு குழம்பு செய்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் கடுகு போடணும். கடுகு நல்லா பொரியுது. நல்லா பொரிய விடுங்க. கொஞ்சம் பொரிஞ்சோட கொஞ்சம் சோம்பு போடணும் வாசத்துக்கு. சோம்பு பொரிஞ்சு வரும்போது நம்ம நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தை போடணும். மீடியம் சைஸில் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்றாப்புல எவ்வளோ நண்டு வாங்குறீங்களோ அதுக்கேற்றாப்புல கொஞ்சம் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. இது நல்லா வசக்கணும். கொஞ்சம் நல்லா அப்படியே வசக்கிட்டே இருக்கணுமா. வெங்காயம் வந்து வரும்போது கொஞ்சம் கருவேப்பிலை வாசத்துக்காக வெங்காயம் போட்டு ஒரு 5 நிமிஷம் இப்படி கிண்டி விட்டதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டு போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசத்துக்காக கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காண்டா லேசாக தட்டி வச்சா போதும். வாசம் வர போக தட்டு கொஞ்சம் வசக்கணுமா. இந்த டைமில் நம்ம தக்காளி கொஞ்சம் போடுவோம். தக்காளியும் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விடுங்க. நண்டு குழம்பு உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. சளி எது இருந்தாலும் உடனே போயிடும். அதுக்கு தான் இஞ்சியும் நம்ம போடுறோம். வாய்வு இருக்காது. சளியெல்லாம் பிடிச்சிருந்தா இஞ்சி பூண்டு போட்டு நம்ம சாப்பிட்டாலே உடம்புக்கு நல்லது. அதுக்கு தான் நண்டு குழம்பு. நல்லா பேஸ்ட்டு மாதிரி தக்காளி வரணும்னு அவசியம் இல்லாமல் நம்ம ரெண்டாவது அது வேக தான் வைக்க போகிறோம். அதனால் இந்த பதத்தில் இருக்கும்போது நம்ம நண்டை இதில் எடுத்து எண்ணெயில் வசக்குவோம். பாருங்கம்மா, நான் ஆஞ்சி வச்சுட்டேன். நீங்கள் என்ன செய்யுங்க, அது வாங்கி இப்படி க்ளீன் பண்ணிடுங்க. க்ளீன் பண்ணி செய்யுங்க. அதை இந்த டைமில் நம்ம எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிடுங்க. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு போட்டதில் கொஞ்சம் அப்படி வதக்கி விட்டோம்னா எல்லா சாரும் அது உள்ளே போகும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். உள்ள நம்ம சாப்பிடும்போது அந்த சதையெல்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் அப்படி கிண்டி விடும். இந்த நேரம் கொஞ்சம் மிளகுத்தூள், அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதாவது கொஞ்சோண்டு மிளகுத்தூள் கொஞ்சம் போட்டுக்குவோம். மிளகு போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டிட்டுமா குழம்பு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்சா குழம்பு மிளகாத்தூள். அதான் நீங்கள் உங்களுக்கு தனித்தனியாக மிளகாத்தூள் இருந்தால் மல்லித்தூள், மஞ்சத்தூள், காஞ்ச மிளகாத்தூள் எல்லாம் தனித்தனியாக போடணும். நான் வந்து எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். அதனால் அதுக்கேற்றாப்புல நான் போடுறேன். ஒரு 4 ஸ்பூன் போடுதேன். நீங்கள் தனித்தனியாக அரைச்சி வச்சிங்கன்னா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க. இது குழம்பு மிளகாத்தூள், மொத்தமாக அரைச்சி வச்ச மிளகாத்தூள் போடுவேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல போடுங்க. நான் 4 ஸ்பூன் எனக்கு தேவைப்படுது போட்டுட்டேன். போட்டு கொஞ்சம் நம்ம கிண்டி விடுவோம். எல்லாம் சேர்ந்து அந்த நண்டில் டேஸ்ட்டு ஏறும். இந்த டைமில் கொஞ்சம் உப்பும் போடுவோம். அப்போ தான் உள்ளே நல்லா ஏறும். சால்ட்டுமா ருசிக்கு ஏற்றாப்புல. ஒரு 2 நிமிஷம் இப்படி கிண்டி விட்டாப்போ தான் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம். தண்ணி விட்டு கொஞ்சம் அது வெந்து வரட்டு. அப்புறமா தேங்காய் அரைச்சி ஊற்றணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறது கொஞ்சம் இந்த நண்டெல்லாம் கொஞ்சம் வேகணும்ல, அதனால தான் ஊற்றிருக்கு. கொஞ்சம் வேகட்டு. பாருங்கம்மா, நம்ம மசாலா வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றுனது நல்லா கொதித்து வெந்துக்கிட்டு இருக்கு. இந்த டைமில் நம்ம கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். நான் ஒரு 2 பத்தை போல் தேங்காய் எடுத்துருக்கேன். எடுத்துட்டு அதுக்கு சாம்பார் வெங்காயம் ஒரு 4 சாம்பார் வெங்காயம் போட்டு அரைக்கிறேன்.
பாருங்கம்மா, இப்படி பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை குழம்புல போடணும். கொஞ்சம் மிக்ஸி கழுவுல தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். ரொம்ப தண்ணியெல்லாம் ஊற்றாண்டா. இந்த மிக்சியில் இருக்க தேங்காய்க்காக தான் கொஞ்சம் தண்ணி ஊற்றுறேன். நம்ம வைக்கிறதே போதும். என்னை கொஞ்சம் கொதிக்க விடுவோம்மா. எனக்கு கொதிச்சா கொஞ்சம் நல்லா திக்காக வரும். பாருங்க எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக, எவ்வளோ கட்டியாக. ஃபஸ்ட்டு வைக்கும்போது தண்ணியாக இருந்தால் இப்போ எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இறக்க போகிறோம். வாசத்துக்காக கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. அவ்வளோதாம்மா, சுவையான நண்டு குழம்பு ரெடி. ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான நண்டு குழம்பு எப்படி செய்கிறது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் பல வீடியோக்களை தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.